மாதிரி நம்ம சேர்ந்து விளையாட ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இது பாத்தீங்களா, நான் இது கையில வச்சிருக்கேன்ல, இது காய் சீவுற ஸ்டாண்டு. இது மாதிரி நிறைய வீட்டு பொருள் எல்லாம் ஆக்கி நிறைய வீட்டுல வச்சிருக்கா. குட்டி குட்டி குட்டியா நிறைய வாங்கி வச்சிருக்கா. ஆக்கிட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் நிறைய வச்சிருந்தா, எடுத்துக்கோன்னு சொன்னா. நான் தான் இதே போதும் ஆக்கி, நான் இதை வச்சு நம்ம போய் விளையாடுறோம், நீ தான் மிஸ் பண்ண நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. அவ வந்தா இன்னும் காமெடி பண்ணிட்டு இன்னும் ஜாலியா சூப்பரா இருக்கும். நீங்க பாத்தீங்களா, இது அப்படியே நான் வச்சு பிரஸ் பண்ண அப்படியே எவ்வளவு சூப்பரா தூளா வந்து விழுவுதுன்னு. இது தொடும்போது ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. கையில எடுக்கும் போதே ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீயே ரொம்ப செஞ்சுட்டே இருக்கப்பா, நானும் செய்யறேனே. எனக்கும் ஆசையா இருக்கு நீ செய்யறத பார்த்தா. அப்படியே வச்சு பிரஸ் பண்ணா அப்படியே எப்படி தூளா ஆகுதுன்னு பாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அது பார்க்கதான் ஈஸியா தெரியும், ஆனா அது ரொம்ப டேஞ்சர். அங்க புளி புளி புளியா இருக்குல்ல, அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் தெரியுமா. அந்த ஹோலு நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நானே உள்ள கை வச்சு எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியா பண்ணணும். ஏன்னா அங்கங்க கிழிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா. இது அப்படியே பிளைடு மாதிரி இருக்கும். வெயில பண்ணா ரொம்ப வெயில சிந்துது. அதனால நான் இந்த கிளாஸ் உள்ளாரே வச்சு பண்றேன். ஏன்னா நான் மிக்ஸ் பண்றதும் இந்த கிளாஸ் உள்ளாரே தானே. அதனால நான் பண்ண உள்ளாரே விழுந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே ஸ்பீடா பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா சூப்பரா இதுல வந்து விளையாடலாம். நிறைய மிக்ஸ் பண்ணி நிறைய தூள் எல்லாம் போட்டு இன்னும் மணல்லாம் போட்டு நல்லா ஜாலியா விளையாடலாம். அதுக்குள்ள இந்த ஸ்பீடா செஞ்சிட்டீங்களா? இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்னும் ஒரு குட்டி குட்டி பால்ஸ் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. பரவாயில்லையே, இவ்வளவு ஸ்பீடா பண்றீங்கக்கா. அக்கா அக்கா, நீங்க உங்க அம்மாக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதுல காயெல்லாம் சீவி கொடுத்துருக்கீங்களா? அதனால உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடா வருதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா சொல்ற ஒரு சில வேலை செய்வேன், ஒரு சில வேலை செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஏமாத்திட்டு வந்து நம்ம எல்லாம் விளையாடுறோம்ல, இப்படிதான் நான் அதிகமா பண்ணுவேன். எங்க அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. இருந்தாலும் இதெல்லாம் எப்படி தெரியுமா எனக்கு வருது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இங்க பாருங்க, எல்லாம் ஃபுல்லா முடிச்சாச்சு. வாவ் சூப்பர், உங்க கை மேஜிக் செஞ்சுச்சு. எவ்வளவு சாஃப்டா ஸ்மூத்தா எவ்வளவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேஜிக் பால் எவ்வளவு ஸ்மூத்தா ரெடி ஆயிடுச்சு. நான் கூட அது நசுக்கவே முடியாது, ரொம்ப வளவளன்னு ஓடுன்னு நான் பார்த்தேன். ஆனா நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்களேக்கா. வெரி குட்க்கா. அக்கா அக்கா, இப்ப நம்ம இதுல இந்த ரெட் கலர் மணல் சாண்டு மிக்ஸ் பண்ணுவோமா? எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாப்போம். நம்ம மண்ணு போட்டது பத்தவே இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாமா? இன்னும் ஆட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம ரெட் கலரே வரவே இல்லை பாருங்களேன். ஒரே இந்த மேஜிக் பால் மட்டும்தான் மல்டி கலர்ல அப்படியே தூளா இருக்கு. நம்ம மணல் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நமக்கு வேற ஒரு மாதிரி கிடைக்கும் அது. ஹனி, இங்க பாத்தியா, நிறைய மணல் போட்டுட்டேன். இப்ப பார்க்கவே அழகா இருக்குல்ல. இப்ப நல்லா கலர் வேற மாதிரி வந்துருச்சுல்ல. வை, என்ன இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் இந்த ஃப்ளவர் பிச்சிட்டு வந்தேன்ல, இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போடலாமா? அக்கா, இதுல என்னக்கா ஒரு மாதிரி பால் மாதிரி வருது, இதெல்லாம் என்னது? ஹனி, அது இந்த செடியோட தன்மையே அப்படிதான். நம்ம எங்க உடைச்சாலுமே அந்த இடத்துல ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி பால் வரும். இது ஒரு விதமான மருந்து இருக்கு, ஆனா வாயில மட்டும் வைக்கவே கூடாது. இந்த பூவை இப்படி எப்படி நம்ம அழுத்தி அழுத்தி விளையாடலாம் தெரியுமா? அது ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் வரும். அக்கா அக்கா, இந்த ஃப்ளவரையும் இதுல கட் பண்ணி போடலாமா? எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. இந்த ஃப்ளவரும் சாஃப்டா இருக்கு, இந்த மேஜிக் பாலும் சாஃப்டா இருக்கு. ஆனா அந்த சாண்ட் மட்டும்தான் கொஞ்சம் நரம் நரம் இருக்கும். ஆனாலும் பிசையும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இத கட் பண்ணி போடலாமா? சரி, போடலாம். இது கேம் தானே, நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் விளையாடலாம். சரி, நான் இதை அப்படியே தூளா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்றது நல்லா சாஃப்டா கட் பண்ணுதுப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களா, நீங்களா ஆனா இந்த மாதிரி கத்தி எடுத்து
வீட்டுல தனியால எடுத்து விளையாடக்கூடாது, சரியா? அம்மாட்ட சொல்லிதான் செய்யணும். இது கேம்ன்றனால சும்மா இது காட்டுறது. ஆனா நீங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு விளையாடக்கூடாது. அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. உங்களோட கைய அறுத்துக்கும். ஓகே அக்கா? அக்கா, எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. சொன்னா திட்ட மாட்டீங்கல்ல? அது ஆசையா இருக்குக்கா. நான் ஒண்ணு தெரிஞ்ச எங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன். நீங்க அதுக்குள்ள வாட்டர் கொஞ்சமா போட்டு நல்லா